பொதுவா சனி பகவான் வக்ரம் ஆகிறது ரொம்ப நல்லதுங்க. கெட்ட பலன் அதிகமா நடக்காதுங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒண்ணு இல்ல, வீடு கட்டணும்னா பாருங்க, நீங்க வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. இப்பதானே குரு வந்தாரு பேச்சாளர். தொழில் பிரச்சனை இல்லாத ஆளில நல்ல தொழில் பண்ண முடியல. நல்ல தொழில் நடந்த தொழில் வந்து ஒரு 4-5 மாசம் முடங்கி போயிருக்கு. நல்ல வேலை கிடைக்கல. இதையும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. விருச்சிக ராசியில பார்த்தா பயங்கரமா சிந்திப்பாங்க. பொதுவா பாருங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசி தொடர்பு அதிகமா இருப்பாங்க. நேரா ஒரு ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்தை பாக்குறாரு 9ஆம் பார்வையாக. அவர் பாரு நேரம் 7ஆம் இடத்தை போகணும். நான் மனைவி பேர்ல பொருள கணவன் பேர்ல போற கண்டிப்பா வீடு பூமி சொத்து போட்டுதானும். குழந்தைகளை நீங்க வீடு கட்டு கட்டி தான் ஆகணும். இதுதான் சனி பகவானுடைய கிரக பயிற்சி. பார்த்து சனி நீக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது புதனுடைய சாரத்துல அறிவுக்கார சாரத்துல அவர் பலமா 5ஆம் இடத்துல நேரம் அவர் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறதுனால கண்டிப்பா படிப்புகளில் எக்காரணத்தை கொண்டு மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். இதை சொல்லிருக்காங்க. ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பாக்குறேன். இது நாள் வரைக்கும் நான் இப்படிதான் வாழணுமா, இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படிதான் நல்லா வாழ போறேங்கிற கேள்வி எத்தனை பேர் இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, விருச்சிக ராசி போல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமலை என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரே சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோகம் வேணும்? எப்படி எத்தனை பேருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம் வேணும்? அம்மன் அருள் டிவியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான 138 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்த மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி பயங்கரமா வேலை செய்யும். குருவுடைய பார்வையில சனி பகவான், சனி பகவான் புதனுடைய சாரத்துல அறிவும் பணமும் பொருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை இந்த கொடுக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. எப்ப வக்ரமாகிறாரு? ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை வக்ரமா இருக்காரு. இப்ப 138 நாள் அவர் வக்ரத்தை உட்காந்துருக்காரு. அது சில பேருக்கு யோகமா இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? அனைவருமே இந்த 12 ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை ஒண்ணு இல்ல, சனி பகவான் எத்தனாம் இடத்துல, எந்த ஸ்தானம் பலத்துல, எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறாரா, குருவுடைய பார்வையில இருக்கிறாரா, சுப கிரகத்துடைய பார்வையில இருக்கிறாரா, இதை மட்டும் பாருங்க. வேற எதுவும் பாக்குறீங்க? எல்லாமே உங்க வீடை தேடி வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க தலையெழுத்து மாறும். அம்மன் அருள் இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக இந்த அருள் டிவி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. விருச்சிக ராசியில பார்த்தா பயங்கரமா சிந்திப்பாங்க. பொதுவா பாருங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசி தொடர்பு அதிகமா இருப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கு, ஆனா பழகி பாருங்க ஒரு அன்பான குணம், தெளிவான சிந்தனையான குணம் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி தான். வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சிக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே நல்லா அறிவா திங்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எப்படி சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? பொதுவா பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி. டாக்குமெண்ட், எழுத்து கணிதம், படிப்பு, கல்வி எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதி. 4 என்ன இருக்கு? வீடு இருக்கு, வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து இருக்கு, வெளியூர் இருக்கு, வெளிநாடு இருக்கு, எல்லாமே 4ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒழுக்கம், இது எல்லாமே 4ஆம் இடத்து அதிபதி. அவர் போய் எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல போய் பலமா திரிகோண ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. எப்படி திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். குருவுடைய பார்வையில இருக்கிறார். உங்க ராசியும் குரு பார்க்கிறார். அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள்ல பாக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சனி வக்ரம் உங்களுக்கு கெட்டது இல்லை. கெட்டதா நீங்க நினைக்க வேணாம். கெட்ட விஷயமே உங்க பக்கம் கிட்ட வராது. இந்த நேரத்துல இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாறும். பாருங்க, எடுத்தோட டக்குன்னு மாற்றத்தை கொடுக்காது. நீங்க நினைக்கிறீங்க, சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, நிறைய தடங்கள் இருக்கும். ஒண்ணு இல்ல, கிரகமைப்பு தசாபதி சரி இருக்காது. ஒண்ணு
ஜாதகத்துல லக்னாதிபதி ஒரு மறைவு ஸ்தானம் போயிருப்பாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா பாருங்க, ஜாதக தசாபதி நல்லா இருக்கு. நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை முடிவு பண்ணுது. எல்லாரும் இதை மறந்துடுறீங்க. என்னங்க விருச்சராசி வீடியோ போடுறதுக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே நல்லது அப்படி இப்படி சொல்றாங்க, என் வாழ்க்கையில் நடக்கலையா? அப்ப என்ன கர்மால பிறந்து இதை கண்டுபிடிங்க, வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மா காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா கண்டிப்பா வேலை செய்யுங்க. ஆனா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து நீங்க பலனுன்னு நம்ம எல்லா வீடியோலும் அம்மன் டிவில நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? விருச்சக ராசிக்காரர். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை எனக்கு ஜாதகமும் திருக்கணித கூட எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த விருச்சக ராசி என்ன பலனை கொடுக்க போறார்? குடும்பத்துல செலவா இருக்குங்க, வருமானமே இல்லை. இதுக்கு எத்தனை பேர் கேளுங்க சொல்லுவாங்க. எப்படி வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். தொழில் பிரச்சனை இல்லாத ஆளில நல்ல தொழில் பண்ண முடியல. நல்ல தொழில் நடந்த தொழில் வந்து ஒரு 4-5 மாசம் முடங்கி போயிருக்கு, நல்ல வேலை கிடைக்கல. இதையும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நான் மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருக்கேன், அந்த ஆசை தடங்களா போகுது. குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணுறேன், பூர்வீக சொத்துல கேஸ் சொந்தமா அலைகிறேன், மாமனார் மாமியா உறவுகள் நம்முடைய சொந்த பந்தத்துல என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பாக்குறேன். இது நாள் வரைக்கும் நான் இப்படிதான் வாழணுமா, இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படிதான் நல்லா வாழ போறேங்கிற கேள்வி எத்தனை பேர் இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, விருச்சக ராசி போல அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தசாபதி சரியில்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இந்த பிரச்சனை கிளம்பி இருக்கும். இவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது சொல்ல போயிருப்பாங்க, ஆனா அவங்க நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்ற யாருமே இப்ப எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு மன குழப்பம் தடுமாட்டத்திலே வச்சு எல்லாமே நல்ல வேலை இல்லாம கடன் பகைப்பட்டு எதிரிப்பட்டு நிறைய பிரச்சனைப்பட்டு நிறைய ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. இந்த 3 நட்சத்திரம் பிறந்த அனைவரும் சொல்றேன், இந்த விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கும். இப்ப டோட்டல் எல்லாமே மாறும் பாருங்க. பொதுவா சனி பகவான் வக்ரம் மாறுறது ரொம்ப நல்லதுங்க. கெட்ட பலன் அதிகமா நடக்காதுங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒண்ணு இல்ல, வீடு கட்டணும்னா பாருங்க, நீங்க வீடு கட்டுவீங்க, வீடு கட்டுவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. இப்பதானே குரு வந்தாரு பேச்சாளர், அந்த வக்ர சனியை குரு பாக்குறாருங்க. அதனால நீங்க இடம் வாங்கி வீடு கட்டின்னு சொல்றீங்க. ஏன்னா இடத்துக்கு அதிகமே குரு நேரா ஒரு ஸ்டேட்டா 5ஆம் இடத்தை பாக்குறாரு 9ஆம் பார்வையாக. அவர் பாரு நேரம் 7ஆம் இடத்தை போகணும். நான் மனைவி பேர்ல பொருள் கணவன் பேர்ல போற கண்டிப்பா வீடு பூமி சொத்து போட்டுதான் குழந்தைகளை நீங்க வீடு கட்டி கட்டி தான் ஆகணும். இதுதான் சனி பகவானுடைய கிரக பயிற்சி. பார்த்துக்கும், இந்த வக்ர சனி இந்த வேலையை செய்ய வைக்கும், உங்களை ஆட்டோமேட்டிக்கா செய்ய வைக்கும். நிறைய இருக்கு பாருங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டை போய் படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க அனைவருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வியில எந்த ஒரு தடங்களும் இல்லாம மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குங்க. படிப்பு கல்வியில இங்க படிக்கிறவங்க சொல்லி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க. நீங்க கவலைப்படைய கல்வித்துறை எக்காரத்தோடு கெடாது. விருச்சகத்தை பொறுத்தவரை உங்கள்கிட்ட பயங்கரமா ஷார்பா மூலம் வேலை செய்யணும். சனி நீக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது புதனுடைய சாரத்துல அறிவுக்காரன் சாரத்துல அவர் பலமா 5ஆம் இடத்துல இருந்து நேரம் அவர் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கறனால கண்டிப்பா படிப்புகளில் எக்காரத்தை கொண்டு மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும், இதை சொல்லிருங்க. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த 138 நாளுக்குள்ள கிரக தசாபதி நல்லதான் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பார்த்து தாய்மாமன் உறவு, கணவன் மனைவி ஒற்றுமை, இதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். யாராவது தங்கமோ இடமோ பூமியோ சொத்தோ நீங்க வாங்குவீங்க, அதுல நீங்க பணம் போட போறீங்க. இந்த சனி வக்கரத்தை கண்டிப்பா நீங்க போட போறீங்க. வக்கரன்னா அதுல ஏதாச்சும் ஒரு வக்கரம் பலவீனம் ஆகணும். இன்னும் ஒண்ணு வீடு இடத்துல போய் காசு பணத்தை போடணும், இல்ல வண்டி வாகனத்தை போடணும், இல்ல குழந்தைகளுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணணும், காது குத்து ஏதாச்சும் விசேஷம் நீங்க பண்ணணும். ஏன்னா அது நடக்க போகுது, கண்டிப்பா நடக்கும். இப்ப காதல் திருமணம், குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுல உள்ள வேலை பாக்குறீங்களா, அவங்களுக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகும். வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க நீங்க எத்தனை கம்பெனிகளும் இப்ப அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, சூப்பரா வேலை உத்தியோகம் போல சாதகமாகும். ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதனால சொல்றேன், பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. மெயினா பாருங்க, மருத்துவத்துறையில எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீங்க சொல்லிருங்க, மருத்துவத்துறை பட்டை இழப்பாங்க. விருச்சக ராசி எப்போதும் மருத்துவத்துறையில பக்காவா இருப்பாங்க. மருத்துவத்துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கெட்டதை என்ன சொல்ல முடியாது. அதனால சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. லாட்ரி யோகம் சூப்பரா அடிக்கும். எதிர்பார்க்க அளவுக்கு திடீர் யோகம், லாட்ரி யோகம் 100%
வேலை செய்யும் விருச்சிக ராசி. ஏன்னா 5ஆம் இடத்துல அதிபதி 9ஆம் இடத்துல நேரம் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சனிபவன் நிக்கக்கூடிய அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல திடீர் லாட்ரி யோகா சாரத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அப்ப லாட்ரி அடிக்குமா அடிக்காதா? இந்த வக்ர சனி காலத்துல 100% அடிச்சிடும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா கிரக அமைப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ சொல்ல பெருசா வராதுங்க. நல்ல ஒரு அனுபவம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டமம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் எல்லாருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சைட்டா விசாக நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போவோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இனிமேதான் உங்களுக்கு நல்ல பலனே. விசாகத்துல பார்த்தா இனிமேதான் நல்ல பலனே வரும். இது நல்ல பலன் கிடையாதுங்க. பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் நிறைய தடங்களை சந்திச்சிட்டாங்க. லைஃப்ல என்னென்ன தடங்கள் சந்திக்கும் எல்லாமே சந்திச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு முனையான விசாகத்துல பிறந்தவங்க இனிமே சூப்பரா இருக்கும். அப்படி விசாகத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கும். சனி வக்ரகால பேச்சுல பாருங்க, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, நல்ல காரியம் பண்ணுவீங்க, நல்ல சுப செலவு சுபகாரி குடும்பத்தில் நடக்கும். வேலை உத்தியோகம் மாற்றம் சேஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச வேலை கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். விசாகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். மெயினா நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்த அனுச நட்சத்திரம் நல்லா திறமையான குணம் இருக்கும். இப்படி அனுசத்துல பார்த்தா நல்லா உழைப்பாளிகள். இந்த மாதிரி யாரும் கடுமையா ஹார்ட் ஒர்க் போட முடியாதுங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. நீங்க சூப்பரா இருக்கும் பாருங்க. அனுசத்துல பிறந்தவங்க டைமிங் பக்காவா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அனுசத்துல பிறந்தவங்க அனைவரும் சொல்றேன் நல்ல வேலை செய்யும். நீங்க வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வக்ர சனி கண்டிப்பா உங்களை வாங்க வைக்கும், நல்ல காரியத்தை பண்ண வைக்கும், நல்ல வேலையை கொடுக்கும். அனுகூலத்தோடு நீங்க ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணி பாருங்க சூப்பரா. ஏன்னா அனுசத்துல பிறந்தவங்க நிறைய தான் கொடுத்தீங்க. இந்த வக்ர சனி நிறைய பேருக்கு ஒரு சேஞ்சை கண்டிப்பா கொடுத்துரும். பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொடுக்கணும், பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மட்டும்தான். கமிஷன் வியாபாரம், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இப்படி புதன் அறிவை தந்தக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை நல்ல ஒரு மாற்றம். இந்த கேட்டை நட்சத்திரம் இனிமே கெட்ட விஷயம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கும். புதன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. கொஞ்சம் ஜாமீன் போட கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் சூப்பரா நல்ல யோகம் தேடி வரும்.